தமிழக பாஜகவில் உள்ள மூத்த தலைவர்கள் பல்வேறு ஒரு சிலர் தவிர அத்தனை பேருமே எதிரி தான். அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி தமிழக பாஜகவில் பல கோஷ்டிகள் இருந்துச்சு. இது அண்ணாமலை வந்த உடனே அந்த கோஷ்டி அவ்வளவு காணாம தமிழகத்துல மோடியை வில்லனா கட்டமைச்சு விட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி 2026 முதலமைச்சர் ஆயிட்டார் சார். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க எடப்பாடி பழனிசாமியை பல்லாக்கல வச்சு தூக்கிட்டு போகல அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்துடும். பிராமின் லாபி வெற்றி பெற்றது. இதை கிளப்பி விட்டது திமுக காரங்க. அவர் ஆட்சியை பிடிப்புங்கிற நம்பிக்கை அவருக்கு கிடையாது. இப்ப என்ன பிரச்சனை போச்சுன்னா தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றம் நிகழன்னா ஒரே நாளில் நடக்காதுங்க. சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். ஒன்று ரெண்டு சின்ன தகவல்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, கடந்த பதிவில் இந்த புக்கை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒரு 50 பேர் இலவசமாக 50 புக்கு அளவுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இலவசமாக ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 54 வரைக்கும் அந்த புக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம். அதில் புக்கு கேட்டவங்க 128 பேர் கேட்டிருக்காங்க இலவசமாக. இன்னும் கொஞ்சம் புக்கு கூட எடுக்காமல் இருக்குது, அட்ரஸ் எடுக்க முடியாமல் இருக்குது. இதில் அதுக்கு பிறகு கூட சிலர் ரூபா கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச நீங்கள் யாருக்காவது இலவசமாக கொடுக்க முடியும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 90-95 புக்குக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமைஞ்சது. ஆனால் வந்திருக்கவங்க 128 இது வரைக்கும் நான் அட்ரஸ் எடுத்தது அதுவும் சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம இந்த புக்கை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த கடைசி வீடியோவில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் உள்ள அட்ரஸை மட்டும்தான் எடுத்தேன். அதுலேயே அவங்களுக்கே எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாமல் ஆகி அதுவும் ரொம்ப தாண்டி போயிட்டது. அதனால் அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு என்னால் கொடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தேன். இந்த புக்கு இலவசமாக வாங்குகிற ஒவ்வொருத்தரும் கட்டாயம் நீங்கள் ஒரு 5 பேருக்காவது கொடுத்து படிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த இலவசமாக கொடுத்தாங்க ஒரு ஸ்பான்சர் பண்ணார் பார்த்தீங்களா, அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி இருக்கும், மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க கோரிக்கை தான் 10 பேருக்கு கொடுக்க சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்காவது கொடுத்து படிக்க வைக்கணும். மோடி என்ன பண்ணார் தமிழ்நாட்டுக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அதனுடைய நோக்கம். இலவசமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே பணத்தை நீங்கள் அனுப்பிடுங்க. உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுத்து வாங்கக்கூடிய 300 ரூபா 400 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்குன்னா இலவசம் அப்படிங்கிறனால வாங்குகிற அந்த மனநிலையை மாற்றுங்க, தயவு செஞ்சு மாற்றுங்க. எனக்கு அது வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. சில தொழில் அதிபர்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் கூட எனக்கு இலவசமாக ஒரு காப்பி அனுப்பிவிடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப வேதனையான விஷயமா பார்க்கப்பட்டது. தமிழக அரசியல், இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் நம்மளை எந்த அளவுக்கு இலவசத்தின்பால நம்ம இழுத்துட்டு போயிருக்குங்கிறது எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு அதை புரிஞ்சிக்க முடிஞ்சது. உண்மையிலேயே ரிட்டையர்டு பீப்புள் வாங்க முடியாமல் இருக்காங்க. நிறைய பேர் வீட்டில் அதிகாரியாக வேலை பார்த்துருப்பாங்க, இப்போ பென்ஷன் இருக்காது. ஆனால் இப்போ அவங்களால அவங்க விருப்பப்படி ஒரு புக்கு கூட வாங்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. ஆனால் படிக்க ஆர்வமாக இருப்பாங்க, வெளியே எங்கேயும் போக முடியாது. அவங்க மகன் பேரன்கள்கிட்ட இதை சொல்ல முடியாத நிர்பந்தத்தில் அப்படி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய அவங்களுக்கு தான் இதை நம்ம முன்னெடுத்தது. சரி, பரவாயில்ல, இது வரைக்கும் வந்ததை நம்ம கொடுத்துட போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் இலவசமாக வாங்கினவங்க ஒரு 4-5 பேர் படிக்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக இருக்கும். நான் என்னுடைய எதிர்பார்ப்பு, ஒரு வேண்டுகோள். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நான் ஊருக்கு போயிட்டேன். இன்றைக்கி தான் காலையில் இப்போ தான் வந்தேன். என் முகத்தை பார்த்தாலே தெரியும், அந்த சோர்வு தெரியும். இன்றைக்கி தான் காலையில் வந்த உடனே உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். கிட்டத்தட்ட பணம் கொடுத்து வாங்குறவங்க ஒரு 45 புக்குக்கு மேலே அனுப்ப வேண்டியது இருக்குது. இலவசமாக இருக்கக்கூடியது 128, இன்னும் கொஞ்சம் புக்கு இருக்குது. எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 175-200 புக்கு அனுப்ப வேண்டியது ஒரு குறுகிய நாளையில் அனுப்ப வேண்டியதாக போச்சுது. அதனால் நாளையிலேருந்து தான் நாங்கள் இதை பேக் பண்ண போகிறோம். திங்கக்கிழமையிலேருந்து அனுப்ப போகிறோம். தயவு பண்ணி மன்னிச்சிடுங்க தாமதம் ஆகிறதுக்காக. பணம் கொடுத்தவங்களுக்கும் சரி, இலவசமாக அனுப்புறதும் சரி, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்துடும். ஏற்கனவே யாராவது இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு உள்ளால் நீங்கள் அட்ரஸு பணம்லாம் அனுப்பி உங்களுக்கு புக்கு வரலைன்னா அது வந்துடும். அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் பாருங்கள், அதுக்குள்ளால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடச்சிரும். முன்னாடி ஏதாவது பணம் அனுப்பி உங்களுக்கு புக்கு வரலைன்னா தயவு செஞ்சு எனக்கு ஒரு தகவல் மட்டும் தெரியப்படுத்திடுங்க. நம்ம கட்டாயம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அது எத்தனை புக்குங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி எனக்கு அனுப்பி விட்ருங்க. இதுக்கு முன்னாடி பணம் அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் அனுப்பின ரெசிப்டையும் தூக்கி எனக்கு போட்டுட்டு தகவல் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க, அட்ரஸையும் அனுப்பி விட்ருங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புக்கை அனுப்பி விட்றேன். நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிடுங்க. 9092345641 900923456441. இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். அந்த அட்ரஸை நீங்கள் அனுப்பிடுங்க. ஏற்கனவே வாங்கினவங்க பணம் அனுப்ப வேண்டிய பேலன்ஸ் இருக்குது, பணம் அனுப்பாமல் விட்டுட்டீங்க ஏதோ காரணத்தினால, அப்படி இருந்துச்சுன்னா தயவு பண்ணி இந்த நம்பருக்கு ஜிபேயில் நீங்கள் பணத்தை அனுப்பிடுங்க. 9092345641 900923456441. இதான் வாட்ஸ்அப் நம்பர், இதான் ஜிபே நம்பர், இதான் ஃபோன்பே நம்பர். நீங்கள் பணம் அனுப்ப வேண்டியங்க இதில் அனுப்பிடுங்க. இல்லை பணம் ஏற்கனவே அனுப்பிட்டீங்க ஆனால் புக்கு வரல அப்படின்னா கட்டாயம் எனக்கு ஒரு ரிமைண்டர் போட்டு விட்ருங்க வாட்ஸ்அப்பில். தயவு செஞ்சு இதை செய்திருங்க. இப்போ நான் 2 சின்ன விஷயத்த சொல்லணும். என்னென்னா, இது கடந்த ஒரு வாரமாக எனக்கு எனக்கு வந்த ஃபோன் கால்களுக்கு ஒரு அளவே கிடையாது. ஏகப்பட்ட ஃபோன்.
மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் உள்ளூர் வெளியில் அமெரிக்காவிலேருந்து கூட நம்ம அமெரிக்காவில், சிங்கப்பூர், மலேசியா எல்லா நாடுகள், பெரும்பாலான நாடுகள், ஆஸ்திரேலியா, இங்கேருந்து வெளிநாடு, அரபு நாடுகள், இங்கேருந்தெல்லாம் கூட நிறைய பேர் பேசினாங்க. நான் முதல்ல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன். நான் ஒரு பெரிய ஆளே கிடையாது. நான் ஒருத்தர் வந்து அரசியல் பேசலைன்னா தமிழ்நாட்டில் அரசியலே பேச மாட்டாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அண்ணாமலைக்கு மேலே நம்ம வந்து ஒரு அதாவது வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை உடைச்ச கதைன்னு சொல்கிறோம்ல, அது இன்னொரு கதை, இன்னொரு பழமொழி நம்ம சொல்லுவோம். அதாவது வந்து தும்பை விட்டுக்கிட்டு வாழை பிடிச்ச கதைன்னு ஒன்று சொல்லுவோம்ல. ஒரு மாடு இருக்குது அப்படின்னா மாட்டு கழுத்தில் இருக்கும்போதுங்க ஒரு கயிறு, அது தும்புன்னு சொல்கிறாங்க. அதை தான் நீங்கள் பிடிச்சி அந்த மாட்டை கொண்டு போக முடியும். அதை வச்சு தான் நீங்கள் மாட்டை அழைச்சிட்டு போக முடியும். அதை விட்டுக்கிட்டு நீங்கள் ஓடுற மாட்டுக்கிட்ட நீங்கள் வந்து தும்பை பிடிக்க கையில் கிடச்ச தும்பையும் விட்டுட்டீங்க, மாட்டை போய் ஓட தான் செய்யும். அப்புறம் வாழை பிடிச்சா அது நிற்குமா? நிற்காது. இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கே அமைஞ்சுதுங்கிறது என்னுடைய புரிதல். அதை வச்சு தான் நான் இதை சொன்னேன். ஆனால் வந்து நான் ஏன் வந்து இந்த மாதிரி முடிவு எடுத்தேங்கிறத வந்து பல பேர் எனக்கு ரொம்ப ஆலோசனை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நமக்கும் கொஞ்சம் அறிவு ஞானமெல்லாம் உண்டு. 10 வருஷத்துக்கு மேலே மாலை மலரில் குறிப்பாக அதில் பல்வேறு பிரிவுகளில் நான் வேலை பார்த்துருக்கேன். முதலாளி அவர்கள்ட்ட வந்து இளையாட்ட நேரில் உட்காந்து பேசினதில் நானும் ஒரு ஆள். அந்த அளவுக்கு நல்ல மரியாதைக்குரிய இடத்துலலாம் வேலை பார்த்து தான் வந்தேன். அதனால் நமக்கு புரிதல் நல்லாவே உண்டு. அதே மாதிரி ஒரு தேசியவாதிங்கிறதுல அசைக்க முடியாது. அதில் நம்ம சாகிறது வரைக்கும் நம்ம தேசியவாதை தான் சாக போகிறோம். இந்துவாக பிறந்தோம், இந்துவாக வாழ்கிறோம், இந்துவாகவே சாவோம். தேசியவாதியாக மாறணும், தேசியவாதியாகவே ஆரம்பத்தில் நான் வந்து சொல்லியிருப்பேன், இங்கே திமுக ரத்தம் தான் ஓடுன்னு அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஏன்னா எங்கள் அப்பாவும் எங்கள் பெரியப்பா வந்து எங்கள் ஊரில் முதல் முறையாக திமுக கொடியை கட்டின ஆள். கொடியை ஏற்றின ஆள் இல்லை, திருட்டுத்தனமாக ராத்திரி 12 மணிக்கு மேலே அங்கேருந்து ஒரு ஊர் மையப்பகுதியிலேருந்து அரச மரத்தில் கட்டிட்டு ஓடின ஆட்கள். 2 மாதம் கழிச்சு தான் யார் கட்டினானே கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் ஒரு கதை இருக்குது, வரலாறு இருக்குது. அதனால் நம்ம வந்து தேசியத்தை புரிஞ்சுக்கிட்டு எப்போ வந்தோமோ இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள். இதில் என்ன ஒரு 2 தகவல் நான் வந்து உங்கள்கிட்ட நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்கிற விதமாக ஒரே வீடியோவில் சொன்னால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த வீடியோவில் நான் பயன்படுத்திக்கிறேன். அந்த என்ன அப்படின்னாக்கி அண்ணாமலை அவர்களுக்கு வந்து தமிழக பாஜகவில் உள்ள மூத்த தலைவர்கள் பல்வேறு, ஒரு சிலர் தவிர அத்தனை பேருமே எதிரி தான். என்ன அப்படின்னா அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி தமிழக பாஜகவில் பல கோஷ்டிகள் இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு கோஷ்டி வச்சு ஒரு 7 பேர் இருந்துட்டு நாங்கள் தான் தமிழக பாஜக, எங்களை மீறி இங்கே எதுவுமே நடக்காது, அங்கேருந்து எதாவது சொல்லலாம்னா எங்கிட்ட தான் கேட்பாங்க, நாங்கள் தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. இது அண்ணாமலை வந்த உடனே அந்த கோஷ்டி அவ்வளோ காணாமல் போயிட்டு, பாஜகன்னு ஒரே ஒரு கட்சி, அந்த கட்சியில் தலைவர் அண்ணாமலை, அவ்வளவுதான் இருந்துச்சு. அதே மாதிரி அண்ணாமலை வரவுக்கு முன்னாடி தமிழகத்தில் வந்து மோடியை வந்து வில்லனாக கட்டமைச்சு விட்டாங்க. நம்ம யாரையும் விமர்சனம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன், அதனால் பொதுவாகவே சொல்கிறேன். அதில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் காலத்தில் அந்த மாதிரி செய்து விட்டாங்க. அப்போ கிராம லெவலில் வந்து மோடியை வந்து வில்லனாகவே மக்கள்கிட்ட, அதுவும் படிப்பறிவு இல்லாத மக்கள்கிட்ட அப்பட்டமாக கொண்டு போய் சேர்த்து வச்சுட்டாங்க. இன்னமும் சில இடங்கள் அது இருக்குது, அந்த விஷம் இன்னமும் களை எடுக்கலை. அதை மாற்றினது அண்ணாமலை தான். அதேமாதிரி பல தடவை நம்ம சொல்லியிருப்போம், படித்தவங்க அரசியலுக்கு வந்தது, அரசியல் வேண்டாம் சாக்கடைன்னு சொல்லிட்டு போய் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போனவங்கெல்லாம் அரசியல் பக்கம் திரும்பினது. காமராஜர் காலத்தில் வந்து வாழ்ந்தவங்க, அந்த ஆட்சியை பார்த்த 85-90 வயதில் உள்ளவங்க, கடந்த பல தேர்தல்களில் ஓட்டே போட விருப்பம் இல்லாமல் போகாமல் இருந்தவங்க எல்லாம் அண்ணாமலைக்காக கீழே இறங்கி வந்து ஓட்டு போடணும்னு நினச்சவங்க, இப்படி எம்ஜிஆரை நேசித்தவங்க, ஜெயலலிதா அவர்களை நேசித்தவங்க எல்லாம் அண்ணாமலை பக்கம் நகர்ந்தவங்க, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இப்படி அண்ணாமலை வந்து ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடருங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறம் வந்து தமிழகத்தில் வந்து திமுக விட்டு அண்ணா திமுக அப்படி இருந்ததை மாற்றி ஒரு அரசியல் புரட்சி, ஒரு அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இல்லை, அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற முயற்சியில் அந்த மனிதர் ஈடுபட்டு கரெக்டான பாதையில் அவர் போனாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் ஒரு இதை நான் சொல்லியிருப்பேன், திருப்பியும் ஒருக்கா ரிப்பீட் பண்ணுறேனே, எடப்பாடி பழனிசாமி 2026 முதலமைச்சர் ஆகிட்டார் சார். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தப்பட மாட்டாது. இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறதுல அவங்க அதை தான் நிற்பாங்க. இப்போ வந்து வக்பு வாரிய சட்ட திருத்தம் வந்து மேல் சபையில் வந்தது, அதிமுக வெளிநடப்பு பண்ணிச்சு. அதாவது அதுக்கு ஓட்டு போடலை, அப்படி தானே? எதிர்த்து ஓட்டு போட்டாங்களா? வெளிநடப்பு பண்ணாங்க, ரைட். அப்போ அதுக்கு எதிராக தான் அவங்க நிலைப்பாட்டில் தான் இருந்தாங்க, இது வரைக்கும் ஆதரிக்கலை. சரி, இப்போ வந்து காமன் சிவில் சட்டம் வருது, பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க. உடனே எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஆதரவாக ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போகிறாரு. அப்படியே தான் நடக்க போதா? நடக்காது. சரி, இங்கே இருக்கக்கூடிய சாராய கடையெல்லாம் மூடிடுவாங்களா? வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருந்ததுன்னா அன்னைக்கே அவர் மூடி இருக்கலாமே. கொரோனா முடியும் போது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் சொன்னார், நீங்கள் இந்த நேரத்தில் சாராய கடை மறுபடியும் நீங்கள் இந்த மதுபான கடைகளெல்லாம் திறந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் கனவுல கூட நீங்கள் முதலமைச்சர் ஆட்சி பிடிக்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு ஒரு வாசகத்தை சொன்னார். நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள், அது ஜனவரி மாதம் வந்திருக்கும்.
இந்த 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 இதெல்லாம் நடந்த விஷயம் ஜனவரி மாதம் நினைக்கிறேன் 2021 ஜனவரியில் இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு. மறுபடியும் டாஸ்மாக திறக்கும்போது இந்த மாதிரி விவாதங்கள் எல்லாம் நடந்துச்சு. அப்போ இது அதனால இதில் எதுவுமே பெரிய மாற்றங்கள்லாம் இருக்காது. சாராய ஆலைகளும் தமிழ்நாட்டில் இருக்கும், சாராய விற்பனையும் தமிழ்நாட்டில் யோகபோகமாக இருக்கும். எடப்பாடி பழனிசாமி இல்லை அதிமுகவில் யார் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்து இதான் நடக்கும். 4 வருஷம் அவர் இருந்துட்டார். அதனால் நான் சொல்கிறேன், அதனால தான் நான் இந்த கருத்தை முன்னெடுத்தேன். அதனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் கேல்குலேஷன் பண்ணுங்கள், என்ன வேணாலும் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே இந்த கட்சியை வந்து ஒரு 11.24% அளவுக்கு ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு நோட்டா கட்சியை தூக்கிட்டு வந்தது அண்ணாமலை தானே. அப்புறம் தனி மனித துதி பாடுறது நமக்கு கிடையாது, தேவைங்க. தனி மனிதரை வச்சு தான் சித்தாந்தத்தை நம்ம வளர்க்க வேண்டிய நிர்பந்தம் நம்ம நாட்டில் இருக்குது. அது மோடியாக இருந்தாலும் தனி மனிதனை நம்ம கொண்டாட வேண்டியது இருக்குது. ஆனால் அவங்க நம்ம சித்தாந்தத்தில் ஊறிட்டாங்க, அதிலே ஆழ்ந்துட்டாங்க. அவங்கள நம்ம சித்தாந்தவாதியாக சித்தாந்தத்தோடு சேர்த்து தான் நம்ம கொண்டாடணும். அந்த அடிப்படையில் தான் நான் வந்து இதை சொல்லிகிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் எனக்கு கிடையாது. எனக்கு நான் அண்ணாமலை அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களை மாதிரி எனக்கு அவரை தெரியாது. அவர்களுடைய செயல்பாட்டின் மூலமாக ஈர்க்கப்பட்ட ஆள், அவ்வளோதான். அடிப்படையில் நம்ம ஒரு தேசியவாதிங்கிறனால அதனாலையும் கூட சொல்ல முடியாது. அவரை சரியான நேரத்தில் அவர் 2-3 வருஷம் இருந்து குறைஞ்சபட்சம் தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு நீங்கள் அவரை மாற்றி வேறு ஒரு பதவியை கொடுத்து கொண்டு போகிறீங்க அப்படின்னா கூட நமக்கு அது பெருசாக தெரியாது. இல்லை 3 வருஷம் கழித்து இன்னும் ஒரு 3 வருஷம் தான் இருக்க முடியும்னு எல்லாத்துக்கும் தெரியும். 3 வருஷம் கழித்து அவர் மாறுறாரு, இன்னொருத்தர் வர்றாருன்னா அது ஒரு பெருசாக தெரியாது. இந்த பாஜக தலைமையில் ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லா வகையிலும் எல்லா சூழ்நிலையும் உருவாக்கி வந்த இந்த நேரத்தில் அவரை மாற்றுறது வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல. அதை விட முக்கியம், எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், தமிழக பாஜகவில் பல்வேறு நபர்கள், மூத்த தலைவர்கள் வந்து திரு அண்ணாமலை தலைவராக நீடிப்பதில் விருப்பம் இல்லை. ஆனால் எந்த தலைவரும் மேலே போய் அமித்ஷா கிட்டேயோ இல்லைனா மேலே உள்ள யார்கிட்டையுமே போய் நீங்கள் வந்து அண்ணாமலையை மாற்றுங்கன்னு கேட்கவே இல்லை. கேட்டால் அங்கே அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துறதுக்கு பதிலாக அதிமுக கூட கூட்டணி வச்சா ஆட்டோமேட்டிக்காக இவர் வெளியே போயிடும்னு சொல்லிட்டு இருக்கார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னா நான் வந்து பாஜகவுக்கு தலைவராக நீடிக்க மாட்டேங்கிறத 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே அண்ணாமலை தெளிவுபடுத்திட்டார். அதில் அவர் இன்னைக்கு வரைக்கும் உறுதியாக இருக்காருங்கிறது இந்த அண்ணாமலை எதிர்ப்பு கோஷ்டிகளுக்கு நல்லா தெரியும். அதனால அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, KT ராகவன் தலைமையில் ஒரு அணி நல்லா ஃபார்ம் பண்ணி அதுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் அந்த அம்மாவுக்கு மேலே ரொம்ப நம்ம மரியாதை வச்சிருந்தோம். அது ஏன் இந்த மாதிரி கீழே இறங்கி போச்சுன்னு தெரியல. சென்னையில் ஒரு மீட்டிங்கை நடத்தினாங்க. கேட்டால் விருந்து கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. இப்போ கேளுங்க, விருந்து கொடுத்தான் கொடுத்தோம், நம்ம மீட்டிங்கெல்லாம் நடத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது புரியலை. எனக்கு ஒரு மாநிலத்தில் நீங்கள் ஒரு அமைச்சர் தான், நீங்கள் ஒரு தேசிய செயலாளர், தேசிய பொதுச் செயலாளர் அப்படி இல்லை, பாஜகனுடைய தேசிய தலைவர் அப்படிலாம் எதுவுமே போஸ்டிங் கிடையாது. அமைப்பு ரீதியாக நீங்கள் எந்த இதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சென்னையில் வந்து சென்னை, வட சென்னை, கிழக்கு சென்னை, எல்லா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இதில் உள்ள மாவட்ட தலைவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் எல்லாத்தையும் நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு வச்சு எப்படி மீட்டிங் நடத்துகிறாங்க, எப்படி ஆலோசனை நடத்துகிறாங்க புரியலை. அங்கே மாநில தலைவர்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவரை கூப்பிட்டு நீங்கள் அவங்க மூலமாக தானே இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதையும் பண்ணினாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னு அடுத்த பாயிண்ட் இருக்குது. அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, நிறைய குருமூர்த்திகிட்ட போய் குருமூர்த்தி மூலமாக எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா பெரிய அளவில் நம்ம வந்து திமுகவை ஒழிச்சிடலாம். ஒரு பூச்சாண்டி காணிப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் வந்து திமுக ஓட்டு போடலான்னா பாஜக உள்ளே வந்துடும். திமுககாரன் இப்படி தான் போன எலெக்ஷனுக்கு அதுக்கு முந்தின எலெக்ஷன்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க, இன்னமும் பண்ணுவாங்க. அதே மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போடலன்னா பாஜக உள்ள வந்துடும், திமுக ஓட்டு போடலன்னா பாஜக. அதே மாதிரி நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை பல்லாக்களை வச்சு தூக்கிட்டு போகலை அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்துடும். இங்கே திமுக ஆட்சியை தானங்க இவரும் பண்ணுவார். இல்லை அவர் வந்தால் என்ன வரட்டா என்ன, நீங்கள் இங்கே ஒரு மாற்றத்தை குறைந்தபட்சம் கூட்டணி ஆட்சி இருந்து அண்ணாமலையும் அதில் உள்ள பங்கு எடுத்து அவரும் முழு மூச்சாக வந்தார்னா ஏதாவது ஒரு சின்ன நம்பிக்கை, ஒரு ஓரத்துலையாவது எடப்பாடி பழனிசாமியாக முதலமைச்சராக வரக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட இவரும் கூட இருக்காருன்னா ஒரு சின்ன நம்பிக்கை நமக்கு. ஏன்னா சில கண்டிஷன்ஸ் அப்ளை ஆகும், சில இது குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நிறைய விஷயங்கள் உள்ளே வந்துடும். இந்த அறளைத்துறை கோயிலை இழிவுபடுத்துறது, நாசம் பண்ணுறது, இந்த பிராமணெல்லாம் திட்டிட்டு அலையிறது, இந்த வேலையெல்லாம் இருக்காது. அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துவாங்க, நிறைய விஷயங்களை கொண்டு வந்துடுவாங்க. அப்போ ஒரு கூட்டணி ஆட்சினே அமைஞ்சால் தானே எல்லாரும் உள்ளே வர முடியும், எல்லாருடைய கருத்து கேட்டு நடத்த முடியும். அந்த அடிப்படையில் தான் நான் வந்து அந்த இதை நான் சொல்லிட்டு வந்தேன். மற்றபடி நமக்கு ஒன்றும் கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படின்னா, எடப்பாடி திமுக ஆட்சியை அகற்றணும்னா எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர்கள்ட்டையும் பாஜகவினுடைய தேசிய தலைவர்கள்ட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால தான் அவர் வந்து அமித்ஷாவே நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தாங்க. அது எப்போ சந்தித்தார், அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு கருத்து கேட்காம சந்திச்சிட்டார். முதல்ல ஒரு பாயிண்ட். அவர் அங்கே வந்து அண்ணாமலையை கூப்பிட்டு கேட்கும்போது நீங்கள் என்ன கேட்கணும், 11.5%, 11.24% கொண்டு வந்தீங்க,
கூட்டணி அமைச்சு 18% மேலே ஓட்டை கொண்டு வந்துட்டீங்க. தமிழகத்தில் 2024 வளரும் கட்சியில் அந்த கூட்டணி மட்டும்தான் ஓட்டு அதிகமாக, ஆளுங்கட்சி திமுகவே ஓட்டை இழந்து போய் நிற்கிது. அதிமுக அதுவும் இழந்து போய் கிடக்குது. ஆனால் பாஜக மட்டும்தான், பாஜக அணியும் மட்டும்தான் கூட்டணியில் ஓட்டு வந்து பெர்சன்டேஜ் அதிகமாக வாங்கியிருக்கு. அடுத்து நீங்கள் 26 தேர்தலுக்கு என்ன அஜெண்டா வச்சுருக்கீங்க? ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்கணுமா வேண்டாமா? இது என்னுடைய இயல்பான கேள்வி தான். திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ல இந்த மாதிரி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு நீங்கள் என்ன அஜெண்டா வச்சுட்டு இருக்கீங்க அதை எடுத்துகிட்டு வாங்க. எடப்பாடி பழனிசாமி கொடுத்தது இந்த பக்கம் இருக்கட்டும், சந்தித்தது கூட சரியில்லை கிடையாது தான் முதலாவது, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதையும் வாங்கி வச்சுட்டு இந்த பக்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் கிட்ட நீங்கள் என்ன அஜெண்டா வச்சுருக்கீங்க, யாரை கூட்டணியில் சேர்க்க போகிறீங்க, எந்தெந்த அடிப்படையில் நீங்கள் ஓட்டை உருவாக்க போகிறீங்க, நாம் எந்த கட்சி எந்த அளவுக்கு வளரும், ஆட்சியை கூட்டணி ஆட்சியாவது பிடிக்குமா பிடிக்காதா, பிடிக்கணும்னா அதுக்கு என்னென்ன செயல் திட்டம் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் கேட்கணுமா வேண்டாமா? இவரை நேரையாக கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி உள்ளே வந்துட்டார், அது ஃபிக்ஸ்டு, அதுக்கு மேலே மாற்றம் கிடையாது, நீங்கள் என்ன முடிவு எடுக்கீங்க? நான் தலைவராக இருக்கலை, சரி அப்போ நீங்கள் வேறு ஏதாவது பதவியை நாங்கள் உங்களுக்கு தந்து எல்லாம் பண்ணிக்கிட்டோம். தமிழக அரசியலில் நம்ம வேறு வழி இல்லை, திமுகவை நம்ம வந்து ஆட்சியை விட்டு அப்புறப்படுத்தணும், திமுகவை அதனால நீங்கள் இருங்கிற மாதிரி அவரை திணிக்கும் போது அவருக்கு அதுக்கு மேலே ஆப்ஷன் இருக்காதுல்ல. நாங்கள் வந்து இங்கே இதெல்லாம் வச்சுருக்கோம், நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் இவ்வளோ கட்சிகள் இருக்குது, இன்னும் புதுசாக இதெல்லாம் வரும், அதுக்கு இந்தந்த அஜெண்டாலாம் வச்சுருக்கோம், இந்தந்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொண்டு வர போகிறோம், இந்தந்த விஷயங்களெல்லாம் முன்னெடுத்துகிட்டு போகிறோம், மக்கள்கிட்ட இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே நிறைய பிரச்சனையை எடுத்துகிட்டு போகிறோம், அதில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, கிராமமாக போக போகிறேன், இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் இப்போ எஸ் நோ சொல்ல வேண்டிய என்னால் வரும். நான் நோ சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டேன். இவ்வளோ தான் நடந்திருக்குங்க. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் தமிழகத்தில் உள்ள இந்த கேடி ராகவன் தலைமையிலான அந்த ஆலோசனை கும்பல் இருக்குல்ல, இது அப்புறம் வந்து நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா செய்த, எதுக்கு நான் பேரை சொல்கிறேன்னு இப்போ அதுக்கு அடுத்த வார்த்தையில் சொல்லிடுவேன். நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா செய்த ஒரு தப்பு, அதே மாதிரி வந்து குருமூர்த்தி செய்தது என்ன சொல்லிவிட்டாங்க தெரியுமா? இப்போ சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? பிராமின் லாபி வெற்றி பெற்றது, பார்ப்பன லாபி தான் இப்போ வெற்றி பெற்றிருக்கு தமிழக பாஜகவில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கிளப்பி விட்டது திமுக காரங்க தான். கிளப்பி விட்டு இந்த கிறிஸ்தவங்க மூலமாக முஸ்லீம்கள் மூலமாக கீழ்மட்டம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. 99% பிராமணனும் அண்ணாமலைக்கு மேலே உயிராக இருக்காங்க, மோடிக்கு மேலே உயிராக இருக்காங்க. எங்களை காக்க வந்த ஆபத் பாந்தவன் இவர் தான் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. வீட்டு பூஜை அறையில் அண்ணாமலைக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணக்கூடிய பிராமண சமுதாயத்தில் நிறைய குடும்பங்கள் இருக்குது. மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்க இல்லைன்னு நான் சொல்லலை, அது அந்த பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்தினால அந்த இடத்துக்கு நான் சொல்ல வரேன். அதனால் திருப்பி சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்க காரணம் யார்? அவங்களும் பிராமணன் தான். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி அவங்களுக்கு துணை போனது எல்லா ஜாதிக்காரங்களும் தான். நாடாரும் போனாங்க, கவுண்டரும் போனாங்க, எல்லா பாஜக மூத்த தலைவர்களும் சேர்ந்து தான் இதை பண்ணினாங்க. அவங்க நோக்கம் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்கணும் கிடையாது, தமிழகத்தில் திமுக ஆட்சியை ஒழிக்கணுங்கிறதும் கிடையாது, எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்கணுங்கிறதும் கிடையாது. அண்ணாமலையே இந்த பதவியிலிருந்து போனால் போதும், அவ்வளோதான் அவங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டம். நான் புரிஞ்சதை அப்படியே தான் பட்டவர்த்தமாக சொல்லிட்டு இருக்கேன். இதனால தான் அங்கே மேலே இங்கே என்ன எடுத்துக்கிட்டாங்க, இங்கே கூட்டணி வரணும், கூட்டணி வந்தால் என்ன மாற்றம் வரும்? ஒரு மண்ணாங்கட்டியும் வராது. இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நீங்கள் கூட்டணி இப்போ அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இன்னும் ஒரு 3 மாதமோ 4 மாதமோ கூட இது நீடிக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கிடையில் இந்த கூட்டணி முறிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு கூத்தை தான் இப்போ நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது அமித்ஷா அவர்களே வந்து சொல்லி இது கூட்டணி ஆட்சி தான் 2026 சொல்லிட்டு போயிட்டார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, செல்லூர் ராஜு என்ன சொன்ன அவர் மூலமாக சொல்ல வச்சாங்க, அப்புறம் ஒவ்வொரு மூத்த தலைவர்கள் மூலமாக சொல்ல வச்சாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியும் சொல்லிட்டார், ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் நாங்கள் தனியாகத்தான் ஆட்சி அமைப்போம். அப்புறம் இவங்களை வந்து தூக்கி கொண்டு போய் அங்கே முதலமைச்சராக்கி என்னத்தை நீங்கள் காண போகிறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கிடையாது, கூட்டணி ஆட்சி கிடையாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த உலகம் இப்போ ஜெயலலிதா அந்த அம்மான்னா நம்ம ஏற்றுக்கலாம், அது வந்து லாஜிக் படி நம்ம ஒத்துக்கணும். இதுவே ரெட்டையிலே இழக்க போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. தெருவும் தன்னையுமே அலைய போகிறாரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு ஜாதகம் அதுதான். இப்போவும் நான் உறுதியாக இருக்கேன், அதில் நம்புகிறேன். இந்த லட்சணத்தில் இவங்களுக்கு உயிரூட்டி நீங்கள் தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு கூட்டணி அமைச்சு பாஜகவை நல்லா வளர்த்து வச்சுருக்காரு அண்ணாமலை. குறிப்பாக கொண்டுக்கும் மண்டலத்தில் இருந்தால் இவருடைய அதிகமான எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க. மறுபடியும் அங்கேருந்து ஒரு 40-50 எம்எல்ஏ எப்படியாவது பாஜகவினுடைய தயவில் வெற்றி பெற வச்சுக்கிட்டு சட்டசபையில் எதிர்கட்சியாக நம்ம இருக்கணும், பங்காளி முதலமைச்சராக பழையபடியும் இருப்பார். இதைத்தான் இவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்குறதை தவிர அவர் ஆட்சியை பிடிப்புங்கிற நம்பிக்கை அவருக்கு கிடையாது. இப்போ என்ன பிரச்சனை வந்து போச்சுன்னா, அண்ணாமலையை வந்து தமிழக பாஜக தலைவர்லேருந்து அப்படியே மாற்றி திரு நயினார் நாகேந்திரனை புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு, நேற்றைக்கு நான் சொல்கிறேங்க, வெளியூர்லேருந்து நான் நாகர்கோவிலேருந்து கிளம்பி வரேன். நாகர்கோவில்லையும் நிறைய மாவட்ட அளவில் உள்ள நிர்வாகிகள் திடீர்னு சந்திக்க வாய்ப்பு கிடச்சி சந்தித்தேன். அவங்ககிட்டையும் நான் இதை பற்றி பேசினேன்.
திருநெல்வேலியிலையும் நான் இறங்கி அங்கேயும் ஒரு மூத்த ஒரு நபர், ரொம்ப சீனியர் மோஸ்ட் ஆள், அவர் சீனியர் ஆளுன்னு வச்சுருங்களேன், ஒரு மூத்த காரியகர்த்தான்னு வச்சுருங்க, அவரையும் நான் சந்திக்க முடிஞ்சுது எதிர்பாராமல். அங்கேயும் நாங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேச முடிஞ்சுது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அண்ணாமலை ஒருத்தங்க சொல்கிறாங்க எப்படி ஒரு 4% ஓட்டாவது கீழே இறங்கிடும், ஒருத்தங்க இல்லைங்க ஒரு 5% ஓட்டு அளவுக்கு கீழே இறங்கி தான் வாய்ப்பு, அட்லீஸ்ட் 3% நமக்கு ஓட்டு இறங்க தான் செய்யும். ஒருத்தங்க கூட ஒரு 4% ஓட்டு இந்த கூட்டணி வந்தனால பிஜேபி கூட போகணும்னு சொல்லவே இல்லை. எப்படி வெற்றி பெறும் சொல்லுங்கள்? அப்போ வாய்ப்பே இல்லை. இந்த சூழ்நிலையெல்லாம் தெரிஞ்சனால தான் அதிமுக தரப்புல இருந்து இப்போ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் தனியாக தான் நாங்கள் ஆட்சி அமைப்புங்கிறது. அதுக்கு காரணம் இதுதான். இந்த அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, பாஜக ஓட்டை அப்படியே மொத்தமாக லவட்டிட்டு போயிடணும். ஆனால் பாஜகவுக்கு வேலை செய்து யாரையும் எம்எல்ஏ எல்லாம் உருவாக்கக்கூடாது, உருவாக்காமல் அப்படி விட்டுக்கிட்டு நம்ம பழையபடி நம்ம இதை பண்ணணும். திமுக அதிமுகன்னா எடப்பாடி, திமுகன்னா அது அந்த கோபாலபுரம் குடும்பம், இப்படியே மாற்றி மாற்றி நம்ம வந்து அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறது. இந்த பாயிண்ட்டுக்காக வேண்டி தான் இதுக்காக வேண்டி தான் இதை வந்து கொஞ்ச நாள் நான் அரசியல் பேச வேண்டாம்னு நான் சொன்னேனே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. அதை விட முக்கியமான ஒரு திருப்பி நான் இதை சொல்ல விரும்பலை. அதனால் அதை விட முக்கியமான ஒரு வேலை எனக்கு இருக்குது. தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழணும்னா ஒரே நாளையில் நடக்காதுங்க. நம்ம வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துக்கு சில விஷயங்களை முன்ன பின்னாலும் நான் கூட பேசிக்கிட்டே வருவேன், அது பேசுவேன். ஆனால் யதார்த்தமான நிலவரம் ஒரே நாளையில் ஒரே மாதிரியான இதிலெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை எந்த சூழ்நிலையிலும் எங்கேயும் எதிர்பார்க்க முடியாது. தமிழகம் ஒரு 60-70 வருஷமாக இங்கே நிறைய பித்தலாட்டத்தெல்லாம் அரங்கேற்றி வச்சுருக்காங்க, நம்மளை எல்லாம் கொண்டு போய் சேர்த்து வச்சுருக்காங்க. அப்போ அதிலிருந்து அவங்கள வந்து வெளியே கொண்டு வரணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அது வெறுமனே ஒரு அண்ணாமலை வந்து ஒரு அரசியல் களத்தில் ஆடி அதில் ஓரளவுக்கு அவங்கள உருவாக்கலாமே தவிர ஒட்டுமொத்தமாக மாற்ற முடியும். அப்படியே அவர் முதலமைச்சர் நாற்காலியில் இருந்தால் கூட அந்த நேரத்தில் கூட எல்லா சட்டங்கள் மூலமாக எல்லாமே திருத்த முடியுமாங்கிறது பெரிய கஷ்டம். பத்திரிகை துறை மூலமாக நம்ம பாடுபட வேண்டும், எழுத்துத்துறை மூலமாக நம்ம வந்து அதுக்கு தேவையானதை நம்ம செய்தாகணும். பாருங்கள், கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து முற்போக்கு எழுத்தாளர் சங்கம்னே வச்சுருப்பாங்க. அப்போ எழுத்தாளர்களுக்கு சங்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய கவிதை எழுதுகிறவன், சிறுகதை எழுதுகிறவன், நாவல் எல்லாருமே அவங்க தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் கோஷ்டி தீக்காவில் இருக்குது. தீக்காங்கிறதே ஒன்றும் இருக்காது, 4-5 பேர் நிர்வாகிகள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் இருப்பாங்க உள்ளால. இந்த கும்பல் அப்படியே சினிமாவிலையும் இருக்கும். இதே மாதிரியான கல்ச்சர் அங்கேயும் இருக்குது, சினிமாவிலையும் இருக்கும். அவங்க என்ன கருத்தை சொல்லுவாங்க, தொடர்ந்து இந்த விரோதத்தை தான் சொல்லுவாங்க. ஒரு அடிப்படையில் ஒரு விஷயத்தை பார்த்துடுங்க சார், இந்த சினிமாவை தான் நான் இப்போ பேசுகிறேன். இந்த விரோதம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் முதல்ல அவங்க கையில் என்ன எடுப்பாங்க தெரியுமா, பார்ப்பனியம்னு ஒன்று பேசுவாங்க. பார்ப்பானையே சொல்லி திட்டிட்டு வருவாங்க. என்ன காரணத்தெல்லாம் திட்டுறாங்க, பார்ப்பான்ங்கிற அந்த பிராமண சமுதாயத்தை பிற சமுதாயத்திலேருந்து பிரிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ பிரித்தா என்ன ஆகும், கோவில்களில் அவன் தான் வழிபாடு நடத்துகிறான், அவன் தான் பிராமணன், அவன் தான் வந்து சாஸ்திர சம்பிரதாயம் தெரிஞ்சவங்க அவங்க தான். அப்போ அவங்க தான் வந்து கோயிலில் வந்து பூஜையெல்லாம் வைக்கிறாங்க, பூஜை புரஸ்காரம் எல்லாம் பண்ணுறாங்க. அவங்கள நம்ம வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கோவிலிருந்து அவங்கள ஈஸியாக துரத்தி அடிச்சிடலாம். இப்போ கோவிலில் இருந்து பிராமண சமுதாயத்தை வெளியே பிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா கோவில் அழிஞ்சு போயிடும், இந்து மதம் அழிஞ்சு போயிடும். இதுதான் அவங்களுடைய அல்டிமேட் எய்ம். இதை வருஷமாக போராடிட்டு இருக்காங்க, ஆனால் முடியலை. இப்போ நீங்கள் சுருக்கமாக ஒரு தகவல் சினிமா சம்மந்தமாகவே சொல்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து அன்னபூரணின்னு ஒரு படம் வந்திருக்கும், நயன்தாரா கதாநாயகி. கதாபாத்திரம் என்ன தெரியுமா, பிராமண சமுதாயம். அவங்க என்ன நான்வெஜ் சமைச்சு சாப்பிடுவாங்க. சரியா போச்சா, இதை அப்படியே வச்சுடுங்க ஒரு பாயிண்ட். அப்புறம் காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம் சமீபத்தில் வந்துச்சு, வந்ததும் தெரியல போனதும் தெரியல. இந்த படத்துக்கு டைரக்டர் யார் தெரியுமா, கிருத்திகா உதயநிதி. பொண்டாட்டி டைரக்டரு, மாப்பிள்ள ரெட் ஜெயண்ட் வந்து, அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து தயாரிப்பு, ரெட் ஜெயண்ட் கம்பெனி நிறுவனம் தான் அதை தயாரித்தாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன தெரியுமா, கதாநாயகி வந்து பிராமண சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணி. கதாநாயகிக்கு அம்மா வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன், யார் அந்த அம்மா ஒரு பிராமின். இவங்க பொண்ணு தான் கதாநாயகி. இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே ரூமை அடைச்சி போட்டுக்கிட்டு உள்ளே இருந்து தம் அடிக்கும், தண்ணி அடிக்கும். அடுத்து நீங்கள் அப்படியே வாங்க, நம்ம வந்து வெற்றிமாறன் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஒரு இயக்குனர், அவருக்கு உதவி இயக்குனராக இருந்த ஒரு பிராமண பெண்மணி. அந்த பெண்ணு வந்து டைரக்டராக வருது. இதில் பேட் கேர்ள்ஸுங்கிற படத்துக்கு. அந்த இதில் கதை என்னது, பிராமண சமுதாயத்தை நாசம் செய்து திரையில் சித்தரிக்கிறது தான் கதை. பிராமண பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே கெட்டு நாசமாக போயிடுவாங்கிறது கதை. இது அங்கேயும் அதை தான் சொல்லியிருப்பாங்க, எது காதலிக்க நேரம் இல்லைங்கிறேனே அதை தான் சொல்லி வைப்பாங்க. இங்கேயும் அதே கதையை தான் கொண்டு வருவாங்க. இது வேறு மாதிரி ரொம்ப வக்கரமாக கொண்டு போய் அங்கே கொண்டு சேர்ப்பாங்க. எதுக்கு இதை வந்து அவங்க பண்ணுறாங்க, அப்போ வெற்றிமாறன் இயல்பாக அவர்கிட்ட இருந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை வச்சு அவர் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாரா, ஒரு புண்ணாக்கம் கிடையாது. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து, பல வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. இப்போ கடைசியாக 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து திரைத்துறை மூலமாக இப்படிப்பட்ட விதைகளெல்லாம் ஊன்றி விடணும்.
ஊன்றி விட்டு அது ஏன்னா ஜனரஞ்சகமான ஒரு ஃபீல்டு அது சினிமா துறை. அப்போ சினிமா துறையில் இதை மாதிரி நம்ம வந்து நல்ல விஷத்தை கக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து இயல்பாகவே அப்படி போய் 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 கடைசியில் கொல்லி வச்சிரும், அதை நாசம் பண்ணிடும். நாசம் பண்ணணுங்கிறத நோக்கம். நீங்கள் யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரோல் மாடலாக வந்து பிராமண சமுதாயத்தில் உள்ள பெண்களை நம்ம வந்து மற்ற சமுதாயத்தில் பார்த்தா பார்த்தீங்களா ஆச்சாரமாக இருக்காங்க, அவங்க பார்த்தீங்களா ஒழுக்கமாக இருக்காங்க, அவங்க பார்த்தீங்களா நேர்மையாக இருக்காங்க, அவங்க பார்த்தீங்களா கடவுளுக்கு பயந்து இருக்காங்க, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். மற்ற சமுதாயத்தில் இல்லைன்னுலாம் கிடையாது, அவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அப்போ அதை பார்த்து நான் வந்து அதை முன்னுதாரணமாக நான் எடுத்தேன் அப்படின்னா அவங்கள பார்த்தீங்களா குடிகாரியாக இருக்காங்க, அவங்கள பார்த்தீங்களா தம் அடிக்குது, அதை பார்த்தீங்களா பொம்பளை இது கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த உடல் உறவைகளை தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா, இவெல்லாம் ஒரு பொம்பளைன்னு நம்ம திட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா விலை உயரும்ல. இவ்வளோ தான் கான்செப்ட். இதை தான் செய்கிறாங்க சினிமா மூலமாக. நீங்கள் நாவல் மூலமாக திணிச்சாங்க, வேறு வேறு ரூபத்தில் பண்ணினாங்க. இப்போ சினிமாவில் வந்து அவங்க கையில் ஆட்சி எல்லாமே இருக்கனால சர்வ சுதந்திரமாக அங்கே பண்ணுறாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுதுன்னா, இப்போ இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு இந்த எண்ணம்லாம் உண்டு. சினிமா துறையில் வந்து இது மாதிரி சித்தாந்த ரீதியான ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும். அது வந்து ஓடுற குதிரையில் படம் கட்டக்கூடிய துறை. அப்போ அந்த துறையில் என்ன பண்ணுவாங்க, ஒரு படம் வெற்றி பெற்றுச்சுன்னா, ஒரு படம் இல்லை பல படங்கள் ஒரே ஜேனரில் அப்படியே வெற்றி பெற்றுச்சுன்னா எல்லாரும் கதையும் அதே மாதிரி திருப்பிட்டு போவாங்க. குறிப்பாக தேசபக்தி சம்பந்தப்பட்ட படங்கள் வெற்றி படமாக தொடர்ந்து வந்துச்சுன்னா எல்லா கதாநாயகனும் அந்த கதையை கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இல்லை வெற்றி பெறாது. அப்படி ஒரு சூழ்நிலை சினிமா துறையில் இருக்குது. அதே மாதிரியான ஒரு விஷயத்தில் தேசியவாதிகளை மையப்படுத்தி தேசியவாதிகள் விருப்பப்படுற மாதிரியான படத்தை எடுத்து இந்த ருத்ரதாண்டவம், திரௌபதி, இல்லைன்னா காஷ்மீர் ஃபைல்ஸு, இல்லைன்னா இந்த கேரளா ஸ்டோரி இந்த மாதிரிப்பட்ட கதையை நாம் கொண்டு வந்து திரையில் காணிச்சு அதை வெற்றி படமாக ஆக்கிட்டோம் அப்படின்னா அது பெரிய சக்ஸஸ் ஆயிரும். அப்போ ஒரே ஒரு மனிதன் நான் ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து அங்கே ஒன்றை பண்ணின உடனே அங்கே ஒன்றும் தலைகளை மாற போகிறது இல்லை. அப்போ எப்போ அது மாறும் அப்படின்னா ஒரு மனிதன் நான் இறங்கி நான் வந்து ஒரு ஃபண்டை ரெடி பண்ணி ஒரு 4-5 கோடி ரூபாயை உருவாக்கி அதில் ஒரு 4-5 டைரக்டரை உருவாக்கி அவங்க நம்ம சித்தாந்தவாதிகளாகவே தேர்வு செய்து கதையும் நம்ம அதுக்கு தக்கவாறு உள்ள கதைகளை அதை வெற்றி பெறணும். இதே மைண்டில் வச்சு வெற்றி ஃபார்முலா தான். ஆனால் கதை வந்து நம்ம நாட்டை இழிவுபடுத்துறது தேசபக்தி சம்பந்தப்பட்டதாக, இல்லைனா இந்து மதத்தை இழிவுபடுத்தாத படங்களாக, இது மாதிரியான நம்ம கலாச்சாரத்தை பேசுகிற கதைகளாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அது வெற்றி படமாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 5 படத்தை தயாரித்து அதில் 3 படம் இல்லை 2 படம் வெற்றி பெற்றால் கூட இந்த 5 படத்துக்காக வேண்டி போட்டு 5 கோடி ரூபாய் 1 கோடி ரூபாய்க்கு உள்ள பட்ஜெட்டை சொல்கிறேன், லோ பட்ஜெட். இந்த 5 கோடி ரூபாய் இல்லை அது ஒரு 15 கோடி ரூபாயை ஈஸியாக அது வந்து வசூல் பண்ணி கொடுத்துட்டு போயிடும். சரியா? அப்போ அடுத்த கட்டமாக இன்னும் ஒரு 10 பேரை டைரக்டர்களாக நம்ம அறிமுகப்படுத்தலாம். 10 டைரக்டர்கள் வெளியாகும் போது 10 இசையமைப்பாளர்களையும் வெளியே கொண்டு வர முடியும், 10 கேமராமேன்களையும் கொண்டு வர முடியும். இப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையில் தான் நான் வந்து இந்த முடிவை எடுத்து, ஏற்கனவே இருந்த முடிவு தான், இந்த சந்தர்ப்பத்தை நான் இதுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி இறங்குறேன். ஒரு சிலர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் இதுக்கு வந்து துணை நிற்கிறேன், இதுக்கு பண்ணலாம். நான் ஒரே ஒரு படம் ஒரு 1.5 கோடி ரூபாயில் 1 கோடி ரூபாயில் படத்தை தயாரித்து 50 லட்சம் ரூபாயில் ரிலீஸ் பண்ணுங்கிறது என்னுடைய கரண்ட் டாபிக். நான் வச்சிருக்க கதை, அதுக்கு கதையெல்லாம் முடிஞ்சு டயலாக்லாம் எழுதி முடிஞ்சு கதாநாயகன் அது கதாநாயகன் கிடையாது, கதாநாயகி தான். கதாபாத்திரங்கள் எல்லாம் யார் யாருங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் எல்லாம் முடிவு பண்ணி வச்சுட்டா ஷூட்டிங் போகக்கூடிய லெவலில் அது இருந்துகிட்டு இருக்குது. இதுக்காக வேண்டி நான் மற்றவங்ககிட்ட உதவி கேட்டு போகலை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது மாதிரி இன்னும் இதெல்லாம் உருவாக்கினாதான் இங்கே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை. ஏன்னா இது ஒரு 100% ரிஸ்க் உள்ள ஒரு ஃபீல்டு. 1 கோடி ரூபா போட்டிங்கன்னா 1 கோடி ரூபாயும் போயிடும், வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு, பல கோடியாக திருப்பி கொண்டு வரதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ ஒரு 100% ரிஸ்க் உள்ள ஒரு ஃபீல்டில் போய் நீங்கள் பணத்தை போடுங்க உங்களுக்கு வந்துடும்னு சொன்னால் அது வந்து இன்னொன்று நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பண்ணவும் முடியும். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுட்டு வரக்கூடியவங்க அவங்களால என்ன முடியுமோ 50 லட்சமோ 1 கோடியோ இல்லைனா 25 லட்சமோ இல்லை 10 லட்சமோ 5 லட்சமோ இல்லைனா 50,000மோ 1 லட்சமோ ஏதாவது இதுக்கு பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க வந்தாங்கன்னா படிப்படியாக நம்ம இதை நடைமுறைப்படுத்தலாங்கிறது தான் என்னுடைய நோக்கங்க. நான் இப்போ இந்த இதில் ஒரு அதாவது இந்த சேனல்கள் மூலமாக நான் செய்யக்கூடிய இந்த அரசியல் பேசுகிறது விவாதிக்கிறது இதெல்லாம் விட அங்கேவே ஒரு பெரிய இதை பண்ணலாம், அதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு வருங்கிறது என்னுடைய இது. பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு அதுவும் ஒரு சின்ன காரணமாக அமையுங்கிறது தான் என்னுடைய இது. வெளிப்படையாக திறந்த மனசோட துணிச்சலாக பேசணும்னு நான் நினச்சேன், பேசினேன். இதை மாதிரி இன்னும் நிறைய பேர் பேசுகிறாங்க, எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். சினிமா துறையிலையும் இதே மாதிரி ஒன்று பண்ணுறதுக்கு இந்த இடைவெளியை நான் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். பயன்படுத்து அப்பப்போ நம்ம பேச வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2 மாதமோ 3 மாதமோ தான் இந்த கூட்டணி தாங்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அது ஒரு ஒட்டி போகக்கூடிய ஒரு கூட்டணியாக இப்போ கூட படலை. வெற்றி பெறுமா இல்லையாங்கிறது 2வது கதை, ஆனால் கூட்டணியே நீடிக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. அதனால் 2-3 மாதம் கழித்து பார்க்கும்போது சூழ்நிலை மாறலாம். மறுபடியும் அண்ணாமலையே முதலமைச்சர் வேட்பாளராக கூட தமிழகத்தில் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன் தனிப்பட்ட முறையில். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து ஒரு பெரிய புரட்சியும் கூட 2026 நடக்கலாம்.
அப்படி வரும்போது நம்ம அந்த நேரத்தில் கொஞ்சம் நமக்கடி ஒரு குறிப்பிட்ட மாதங்களை அதுக்கு ஒதுக்கி நம்ம அந்த வேலையை செய்யலாம். அது இதை விட வேறு அதிகமான டைம் எடுத்து கூட நம்ம செய்யலாம். அதனால் நான் வந்து ஒளிஞ்சு ஓடவும் இல்லை விட்டுக்கிட்டும் ஓடலை. ஆனால் இந்த இதில் நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சு, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிருப்பார். அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது. அவருக்கு கூடவே இருந்து குழி பறித்த கோஷி யாரெல்லாம், கூடவே இருந்து துரோகம் பண்ணது யாரெல்லாம், கூடவே இருந்து மூத்த பத்திரிகையாளர்கள்னு சொல்கிற பேரில் இருந்து யாரெல்லாம் இதுக்கு துரோகத்தை செய்திருக்காங்கிறத அவர் வெளிப்படையாக புரிஞ்சிருப்பார். ஏற்கனவே ஒரு ஐபிஎஸ்ங்கிறதுல ஏறக்கூட தெரியும். அதை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக வேற எங்கேயும் எதுவும் போகாது. அவரை விட்டால் வேற வழி கிடையாது பாஜகவுக்கு. அவருக்கு போஸ்ட் இல்லாமல் ஒருத்தர் கூட எம்எல்ஏ ஆக முடியாதுங்க நம்ம தமிழ்நாட்டில். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய ஃபோட்டோவோ திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஃபோட்டோவும் இல்லாமல் தமிழகத்தில் யாராவது ஒருத்தங்க எம்எல்ஏ ஆகிறது கூட இனிமேல் வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை நோக்கி களம் நகர்ந்து விட்டது. இப்போ கடந்த சில நாட்களாக உள்ளது இன்னும் ஒருபடி மேலே மக்கள்கிட்ட போய் அண்ணாமலையை கொண்டு போய் சேர்த்துருக்கு. அதையும் நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணணும். அதே சமயத்தில் இந்த பத்திரிகையாளர்களும் நிறைய பேர் இதில் உறுதுணை. வெறுமனே குருமூர்த்தி மட்டும் இல்லை, ஒரு பெரிய 6 பேர் கொண்ட ஒரு குழுவை இதுக்கு வேலை செய்திருக்காங்க. வேலை செய்து அவங்களுடைய நோக்கம் அனைத்தும் வந்து தமிழகத்தில் திமுக ஆட்சியை முடிக்கணும். திமுக ஆட்சியை முடிக்கிறேன்னு சொல்லவனுக்கு திமுக நிகழ்ச்சியில் என்ன வேலை? பத்திரிகையாளர்கள் திமுக நிகழ்ச்சியில் என்ன வேலை? அவங்ககிட்ட காசு வாங்குறது என்ன பழக்கம்? அதெல்லாம் கிடையாது. அண்ணாமலையே ஒழிக்கணும், அவ்வளோதான். அவங்களுக்கு இங்கே ஒன்றும் பிஜேபி ஆட்சியெல்லாம் ஒன்றும் அமைக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் நிறைய பத்திரிகையாளர் இருக்காங்க. தேசியவாதிகள்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள். அதனால தான் இவங்க இந்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அதனால் எது எப்படியோ நல்லது நடக்க போகுது. அதுமாதிரி பாஜகவில் மூத்த தலைவர்கள் அப்புறம் மாநில நிர்வாகிகள் பலருடைய முகத்திரையும் வந்து கரெக்டாக கிழிஞ்சிருக்கு. அவங்கள பற்றிய புரிதலும் அண்ணாமலைக்கு தெளிவாக இருக்கும். இனிமேல் அவருடைய கையில் பழையபடி இந்த கட்சி வரும்போது அவர் முதலமைச்சர் வேட்பாளராக வரக்கூடிய சூழல் அது எப்போ முன்ன பின்ன ஆகலாம், எப்போ வேணால் வந்துட்டு போட்டு அது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையும் போது கரெக்டாக இந்தந்த நபர்களை தூக்கி இங்கே வைக்கணும், இந்த நபர்களை இங்கே வைக்கணும், இதை எட்டத்தில் வைக்கணும், இதை கிட்டத்தில் வைக்கணுங்கிறத அவருக்கு வந்து தேர்வு செய்கிறதுக்கு இந்த சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குங்கிறதுல எனக்கு நல்ல உடன்பாடு உண்டு. அதனால் நம்ம சோர்ந்தெல்லாம் ஓடி போகலை. நிச்சயம் நம்ம இந்த துறையை விட்டு அந்த துறைக்கு போகிறோம். அங்கே சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. வேறு யாராவது செய்வாங்கன்னு நான் நினச்சேன். குறிப்பாக 1-2 பேரை நான் எதிர்பார்த்தேன். இந்த ஆள் வந்தாச்சுன்னா கண்டிப்பாக இவர் பெருசாக பண்ணிவிடுவார்லாம் எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டேன். ஆனால் எதிரணியில் வந்து ரஞ்சித் நீங்கள் குறிப்பாக எடுத்துடுங்க, வெற்றிமாறன் நீங்கள் எடுத்துடுங்க, இந்த கோஷ்டிகளெல்லாம் நீங்கள் வரிசையை எடுத்து பாருங்கள். அதே மாதிரி மாரி செல்வராஜ் இதெல்லாம் எடுத்து பாருங்கள். முழுக்க தேச துரோகம், இந்து விரோதம், பிராமண துவேஷம் இது மட்டும்தான் கதையில் வரும். அது மேல் ஜாதி எல்லா ஜாதியும் சேர்த்துடுவாங்க. படம் பார்க்குறதுக்கு எல்லா ஜாதிக்காரனும் வரணும். அது வரலைன்னா ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லிவிடுவாங்க. படம் இவங்க எடுக்கிறது எல்லா ஜாதியும் திட்டுவாங்க. எல்லா மேல் உயர்ந்த ஜாதின்னு சொல்லப்படுற எல்லா ஜாதியும் திட்டி தான் படமே எடுப்பாங்க. ஆனால் அந்த மேல் ஜாதி அத்தனை ஜாதிக்காரன் இவங்க எவனெல்லாம் திட்டுறானோ அத்தனை பேரும் வந்து படம் பார்க்கணுன்னு எதிர்பார்ப்பாங்க. கடந்த காலம் இல்லை நண்பர்களே, இது மாறி போச்சு காலம். சரி இருக்கட்டும், பார்ப்போம். நம்ம அடுத்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.